ஏதோ ஃபோன் வாங்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஏர்லி ஆக்சஸ் வந்து ஒரு 2 மணி நேரத்திலயும், 3 மணி நேரத்திலயும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள செம்ம ஆஃபர்ஸ் வந்து ஃபோன்ல என்னென்ன இருக்குன்றத இந்த வீடியோல தெளிவா சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபோன் வாங்குறீங்கன்னா செம்மையா இருக்க போகுது. எல்லா பட்ஜெட் ரேஞ்சிலயும் சொல்லப் போறேன். அதுவும் ஐஃபோன்லாம் கலக்கலான ஒரு ரேஞ்சில இருக்கு. ஸோ அது என்னன்றத பார்க்கலாம். எந்தெந்த கார்டுக்கு எவ்வளோ ஆஃபர் அப்படின்றதையும் வந்து தெளிவா சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டிவி, நாளான்னைக்கு லேப்டாப் இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து ஸ்க்ரீன்ல போட்டு வச்சிருக்கேன் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெஸ்ட் டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G96 அப்படின்ற ஒரு ஃபோனு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோனு. இதோட ப்ரைஸ் எவ்வளோக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,990 15,000 ரூபாய்க்கு வந்து வரப்போகுது. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் 144 Hz 3D POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சோனியோட 50 MP கேமரா இருக்குது. கேமரா நல்லாயிருக்கும். ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2ன்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து ஒரு டே டு டே லைஃபுக்கு ஒரு கேமிங்கில் ஒரு மீடியம் லோ செட்டிங்ஸில் வச்சு விளாட்றக்கான ஒரு ஃபோன் தான் இது. ஸோ டே டு டே லைஃபு உங்கள் அம்மா, பாட்டி, தாத்தா இல்லை அப்பா அந்த மாதிரி யாராவது வாங்கி கொடுக்குறீங்கன்னா எஸ் இந்த ஃபோன் ஒரு சூப்பர் ரெக்கமெண்டடான ஒரு ஃபோனாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா கார்டு ஆஃபரோட சேர்த்து 14,999 ரூபா. ஆக்சிஸ், HDFC, ICICI கார்டு. ஸோ இந்த 3 கார்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் வந்து வரும். இதில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது ஃபோன் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Redmi Note 9 நான் வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷனில், ஒரு சூப்பர் கண்டிஷன் இல்லாமல் ஒரு குட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 3,100 ரூபாய்க்கும் 3,200 ரூபாய்க்கும் வந்து எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இருங்க அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். Redmi Note 9 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,195 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா 10,000 இல்லை 11,000 கிட்ட இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு செம்ம டீல் இருக்க ஒரு ஃபோன். CMF 2 Pro அப்படின்ற ஒரு ஃபோனு. ஸோ இந்த CMF 2 Proன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய்க்கு வரப்போகுது. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், கொஞ்சம் ஃபீச்சர் இருக்க ஃபோனாக வாங்கணும். அது வந்து கர்வ் டிஸ்பிளே, இது வந்து ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே. எனக்கு கர்வ் டிஸ்பிளே செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேல இது ஒரு செம்ம ஃபோனு. CMF Nothing 2 Pro அப்படின்னு சொல்லிட்டு நத்திங் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதோட சப் பிராண்ட் தான் இந்த CMF அப்படின்றது. ஸோ இந்த ஃபோனில் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. Android 15 3 வருஷம் OS அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான், ஃபிளாட் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, அதில் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ இதில் 3000H பிரைட்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ராசர் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 7300 அப்படின்ற ஒரு ப்ராசர் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 7S Gen 2 சொன்னேன் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஹையராக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான். அண்ட் இதில் என்ன ஃபீச்சர், மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியில் போடக்கூடாது. தண்ணியில் கொஞ்சம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மழை துளி அதெல்லாமே ஓகே, மழை துளிகள் தான் ஓகே. மழையில் போட்டு நனைய வச்சோம்னா அது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஏன்னா இதோட பேக் பார்த்தீங்கன்னா அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி வேறு கவருன்றதை மாற்றிக்கலாம். ஸோ தண்ணியில் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் தான். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமரா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஒரு சூப்பரான ஒரு ஃபோனு. 20,000 செக்மெண்ட்ல என்ன ஃபோன் ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 செக்மெண்ட்ல மோட்டோவோட H60 ஃபியூஷன் அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர் அப்படின்றத சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1.5Kக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே தான். 4500 nits பீக் பிரைட்னஸ் வந்து போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி கிரேடு வந்து கொடுத்துட்றாங்க. மோட்டோ ஏன்றது ஒன்று இருக்குது ஓகேங்களா. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துட்றாங்க. சோனியோட லிட்டியா 700C அப்படின்ற ஒரு கேமரா. ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா 7400க்கான ப்ராசர், 7300 வந்து CMF 2 Proல இருந்துச்சு. இதில் வந்து 7400 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதோட பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 5500 mAh, 68 வாட் ஒயர் சார்ஜிங்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கான்னு சொல்லி தெரில. அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இதில் டுவெல் ஸ்பீக்கர்ஸு எல்லா மோட்டோ ஃபோன்லேயும் வர மாதிரி எல்லா மோட்டோ ஃபோன்லேயும் இப்போ நான் சொல்கிற மோட்டோ ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து டுவெல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கலர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் மற்ற கேமராஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடு கேமரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் டெடிகேட்டடா வந்து ஒரு இது குடுத்துருக்காங்க. இப்ப சென்சார் வந்து லைட் சென்சார் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ன்னு சொல்லி தெரியல. அது ஏஐ வச்சு ஏதோ பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா, 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா குடுத்துடுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில பக் இருக்கும். இந்த வீடியோலயே நீங்க ஒரு சில ஷட்டர் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அங்கங்க. அந்த ஷட்டர் கொஞ்சம் இருக்கும் இந்த இப்ப ஆயிருக்கும். அந்த ஷட்டர் இருக்கும் அந்த கேமராஸ்ல. பட் ஓகே. பெருசா கேமரால நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பட் ஃபோன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட் கன்சிடரேஷன் ஒரு ரூ. 20,000 வரும். ப்ராபப்ளி இது வந்து ஒரு ரூ. 20,000 வரும் நம்புவோம். எல்லாத்துக்குமே ஐஃபோன் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்படி வாங்குறதுல ஐஃபோன் 16 அதாவது இப்போ தான் ஐஃபோன் 17 வந்து லான்ச் ஆச்சு. உடனே ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 52,000 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டான். நீங்க கார்டு ஆஃபரோட போட்டு மேபி வாங்கணும்னு நெனச்சானா, ஒரு ரூ. 48,000 வாங்கலாம். இந்த Flipkart ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 48,000 வாங்கலான்ற மாரி இங்க போட்டிருக்கான். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அண்ட் ஐஃபோன் 16 அந்த வேலையா? ஐஃபோன் 14லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சரி பிரைஸ் ட்ராப்பு. ஐய்யய்யோ! எங்க ரூ. 42,000 வந்து ஐஃபோன் 14 வந்து இருந்துச்சு. ஸோ ரூ. 42,000 போட்டிருக்கான் ஐஃபோன் 14. ஐஃபோன் 15 என்ன கதைன்னு சொல்லி தெரியல. சரி அடுத்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி S24 ஸ்னாப்ட்ராகன் எடிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 39,000 வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ரூ. 39,000 பார்த்தீங்கன்னா, செம்ம ஒரு இது என்னன்னா, என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 வந்து கொடுத்துருக்கான். கேலக்ஸி AI 50 MP ப்ரோ விஷுவல் கேமரான்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து அட்ரினோ அது இதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். நல்ல ஒரு டிஸ்பிளே, 4000 mAhக்கான பேட்டரி. இதில் சாம்சங் கண்டிப்பாக வந்து தாங்கிரும். ஒரு நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இவனும் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். 24 ரீசன்ஸ் டு பை சாம்சங் கேலக்ஸின்னு சொல்லி கொடுத்துருக்கான். மோட்டோ H60 ஃபியூஷன் நான் சொன்ன மாதிரி 20,000 பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோவஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி இயர்ஸ் சாம்சங் கேலக்ஸி F36 5Gன்ற ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பட்ஜெட்டில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ வேறு என்ன டீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இவ்வளோதாங்க டீல்ஸு. ஸோ பெருசாக இவ்வளோ தான் டீல்ஸு. ஒரு 35,000 வாங்குறீங்கன்னா மோட்டோ H60 ஃபியூஷன் மோட்டோ H60 ப்ரோ அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியும் இல்லை, வேறு ஃபோன் சொல்லுப்பா, மோட்டோ தவிர்த்து வேறு ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நத்திங் ஃபோன் 3 இருக்குது. நத்திங் ஃபோன் 3 வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 கிட்ட வருது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை சாம்சங் கேலக்ஸி S24 ஃபேன் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோனும் ஒரு நல்ல ஃபோன் தான், அதை ட்ரை பண்ணலாம். கூகுள் பிக்சலில் பார்த்தீங்கன்னா Pixel 9 35,000 வருது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ 35,000 இது ஒரு நல்ல ஃபோனாக வந்து இருக்கும். ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மேக்ஸிமம் எல்லோரும் பட்ஜெட் ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பட்ஜெட் ரேஞ்சில் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3-4 ஃபோன் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐஃபோன் வாங்குறவங்களுக்கு செம்ம ஒரு டீல் தான் ஐஃபோன்லாம் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கான ஒரு தனி வீடியோ. அடுத்தடுத்து லேப்டாப், டிவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. 65 இன்ச் டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 40,000 இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக என்னன்றதை சொல்கிறேன். இது டே ஒன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் டே 2ல் பார்த்தீங்கன்னா டிவி, ஸ்பீக்கர் இல்லை லேப்டாப், கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபோன் வாங்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னும் தெளிவாக வந்து சொல்லுங்கள். என்னன்றதை ஒரு கை பார்த்துருவோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை கைஸ்.